வெல்கம் டு அவர் சேனல் மக்களே. இப்போ நம்ம 2025 டாடா டியாகோ தான் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஓனர்ஷிப் டெஸ்ட் ரைட் மாதிரி பண்ண போகிறோம். இந்த ப்ரொமோஷனும் கிடையாது, இது நம்ம வண்டியே தான், நம்ம ரீசெண்டாக எடுத்த வண்டி இது ஜிஎஸ்டி கட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரொம்ப நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் கிடச்சிது. மிட் வேரியண்ட் வண்டி இது. தேவையான ஃபீச்சர்ஸ், டே டு டே லைஃப்க்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே இன்க்ளூட் ஆகி கிடச்சிது. நமக்கு அந்த வண்டி எடுத்திருக்கோம். இந்த வண்டி வந்து இப்போது 300 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது எடுத்து. அது ஃபுல்லாகவே வந்து சிட்டி ரைடுக்குள்ளே மட்டும்தான், லோக்கலில் மட்டும்தான் ஓடிச்சு. அதோட மைலேஜ் பார்த்தோன்னா நமக்கு 8 தான் வந்தது. எத்தனை முறை செக் பண்ணி 8 அவ்வளோதான் வந்தது. அண்ட் வண்டியும் ரொம்ப ரஃப்பாக இருந்தது. ஸோ வந்து வண்டி ஒரு செட்டிங் ரைடு மாதிரி நம்ம வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஒரு ரைடு போகிறோம். இதில் நமக்கு என்ன மைலேஜ் வருது, வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த வண்டி வந்து ஹைவேக்கு சூட் ஆகுமா, அண்ட் வந்து ஒரு சின்ன ஹில் ரைடும் வச்சுருக்கோம் இதுக்குள்ளே. ஸோ ஹில்ஸுக்கு சூட் ஆகுமா, ஸோ ஃபைனலி யார் வாங்கலாம் இந்த வண்டியை, யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான டீட்டெயில் அபவுட் தி டாடா டியாகோ 2025 பெட்ரோல் வேரியண்ட்டோடது உங்களுக்கு கிடைக்கும். வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். மொத்தமாக உங்களுக்கு மைலேஜ்லேருந்து, பர்ஃபார்மன்ஸ்லேருந்து, பவர்லேருந்து, கம்ஃபர்ட்லேருந்து எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து இதில் பேசுவோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தஞ்சாவூர் போகிறோம். ஸோ சென்னை டு தஞ்சாவூர் போய்கிட்டு இருக்கோம். போகிறப்ப வந்து நமக்கு ஆவரேஜில் 8லேருந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்போ ஷோ ஆகிற ஆவரேஜ் வந்து 15க்கு வந்திருக்கு. ஸோ இது அல்டிமேட்டாக எது வரைக்கும் போகுது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் நியூ வண்டி, புது வண்டி வந்து நம்ம கொண்டு போக முடியுமா, ஹைவேக்கு கொண்டு போகலாமா, லாங் ரைடுக்கு கொண்டு போகலாமா, ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரைடெலாம் பண்ணலாமா அப்படின்றதுக்கு நிறைய டவுட் இருக்கும் எல்லாேருக்கும். அதுக்கான மெயின் வந்து நம்ம பார்க்க வேண்டியது நியூ வண்டியோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இன்டர்வல் தான் மெயினாக நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இன்டர்வல்ன்றது வந்து நமக்கு எப்போது இருக்குது அப்படின்றது, நம்ம வண்டியோட சர்வீஸ் இன்டர்வல் வந்து 2000 கிலோமீட்டர்ஸில் தான், 2000 கிலோமீட்டரில் தான். ஸோ நமக்கு நல்லாவே டைம் இருக்குது அதுக்கு. ஸோ நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் எப்படி ஓட்டணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே வந்து நம்ம எல்லா வண்டியும் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி வந்து இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணக்கூடாது. இது வந்து புதுசுன்றதால இன்ஜின்லாம் செட் ஆகிருக்காது, ரிங்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்க ஹைவே சூஸ் பண்ணி ஒரு ரிலாக்ஸ்டாக போகணும். ரிலாக்ஸ்டாக வந்து போகிறது எப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஜினுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் முடிஞ்சளவு லோடை குறைச்சிருங்க. ரொம்ப லோட் பண்ண வேணாம், ஆளுங்க வரையும் இருக்கட்டும், அந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு அதிகபட்சமாக பார்த்தோன்னா நம்ம வந்து 2 RPM to 2.5 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். அந்த மாதிரியான ஆர்பிஎம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர்லாம் அப்படியே கிளட்ச்லேயே போகிற மாதிரி ரிலாக்ஸ்டாக விட்டுட்டு டாப் கியருக்கு வர்றப்போ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹார்டாக அமுக்காமல் த்ராட்டில் வந்து ரொம்ப அப்படியே வந்து ஒரு ஜென்டிலாக த்ராட்டில் கொடுத்து கால் வச்சோமா இல்லையானே தெரியாத அளவு இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படின்றப்போ நமக்கு வந்து வண்டியில் எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே இருக்காது. இந்த வண்டி வந்து இப்போ ஒரு 200 ஓட்டியாச்சு. ஓட்டி நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டியில் இடம் பத்தலை. உள்ள பின்னாடி ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே வந்து சீட்டோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப 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 கன்ஜஸ்டடாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கவங்களுக்கு செட் ஆகும். நான் வந்து 6 ஃபீட்டு, எனக்கு வந்து சுத்தமாக பத்தலை. காலில் நல்ல வலி எடுத்துக்கிச்சு. சீட் கம்ஃபர்ட் ரொம்ப பேடு. அண்ட் வந்து ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப பேடு. ஒரு சின்ன பள்ளமேட்டில் விட்டால் கூட ரொம்ப ஆடுது. ஹைவேக்கு அது அவ்வளோ சேஃப் கிடையாது. அந்த மாதிரியான விஷயம் ஒரு பிரச்சனையாக தோணுது எனக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ரூசிங் ஸ்பீடு வந்து இப்போது 95 அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம கிராஜுவலாக ஏற்றினது தான். ஃபஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து 70 தான் வச்சுருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து அந்த ரஃப்னஸ் குறைய தான் நம்ம வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ நீங்களும் வந்து அந்த வண்டியை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். வண்டியை ஃபீல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். போட்டு அமுக்காதீங்க. அப்படியே மைல்டாக ரிலாக்ஸ்டாக வைங்க. நல்லாவே இருக்கும் வண்டி, நல்லாவே செட் ஆகும். பயப்பட வேணாம். புது வண்டி எடுத்துகிட்டு போகலாமான்ட்டு தாராளமாக போகலாம். வண்டியோட பேசிக்ஸ் கற்றுக்கோங்க, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. வண்டி ரீசனபிளான ஸ்பீடில் ப்ராப்பராக ஓட்டுங்க. நம்ம ஃபர்தராக வந்து நம்ம போக வேண்டிய பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். இது காலையில் போய்கிட்டுருக்கோம். நம்ம இந்த டைமுக்குள்ளே போய் ரீச் ஆகணும், நமக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போயிடணுன்ற கண்டிஷனில் இந்த மாதிரி நியூ வெஹிக்கிளை நம்ம செட் பண்ணுறனோ, இல்லை வந்து சர்வீஸ்க்கு இன்னும் போகலை, யார் மைலேஜ் செக் பண்ண போகிறேன், அந்த மாதிரியான பிளானிங்கோடு கொண்டு வந்தோன்னா அது நமக்கு சூட் ஆகாது. எப்போவுமே ஒரு நியூ வெஹிக்கிள் எப்படி வந்து ஒரு ஹைவே
எந்த வண்டியாக இருந்தாலுமே நம்ம மைலேஜ் செக் பண்ணுறோம். அது வந்து நமக்கு நல்ல மைலேஜ் எடுக்கணும், அதோட பொட்டென்ஷியலை நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுருந்தோம்னா எந்த கியர்லையுமே 2 RPM அந்த 2000 RPM அந்த மீட்டரில் வர அந்த 2 புள்ளியை தாண்ட விடாமல் அடுத்த கியருக்கு ஷிஃப்ட் பண்ணுறது நல்லது. 2 அடுத்த கியர் போட்டுடுறோம். இது வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நம்ம டாப் கியருக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ரீசனபிளான ஸ்பீடு வந்து கிடச்சிரும். இதில் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது நமக்கு வந்து மைலேஜில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். எந்த வண்டியாக இருந்தாலுமே 2 அதிகபட்சமாக போட்டோம்னா கூட 2.5 வரைக்கும் நம்ம ஓட்டலாம். இந்த புது வண்டி ஹைவே கொண்டு வரோன்றப்ப கண்டிப்பாக 2 தான். அதை தாண்டாமல் இருந்தோம்னா ரொம்பவே நல்லது. இதுலேயே வந்து அதனால 2 வந்து ரொம்ப நமக்கு ஸ்லோவாக போகணும்லாம் கிடையாது. நீங்களே பார்க்கலாம், 2 RPM நம்ம வச்சனாலே எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு 85 அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா ஒரு 90 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. 2.5 வச்சோன்னா 99, 100 வரைக்குமே நமக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது நமக்கு எனஃப். அதை தாண்டி ட்ரை பண்ணுறது சேஃப் இல்லை. அதை தாண்டி ட்ரை பண்ண வேணாம். ஒரு 100க்குள்ளேயே ட்ரை பண்ணிக்கோங்க. ஹைவேவாக இருந்தால் சிட்டிக்குள்ளே ப்ராப்பரான ஸ்பீட் லிமிட்குள்ளே ஓட்டிக்கோங்க. இந்த 2 RPMல வச்சு கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணோன்னா புது வண்டி நம்ம எவ்வளோ தூரம் வேணால் எங்கே வேணால் கொண்டு போகலாம். அண்ட் புது வண்டி ப்ளஸ் வந்து புதுசாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு அடுத்த மெயினான பார்க்க வேண்டியது வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் மீட்டர் எல்லா வண்டியிலையும் அதிகபட்சமாக ஒரு 80% வண்டியில் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் மீட்டரை வந்து கண்டிப்பாக நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதோட ப்ராப்பரான டெம்பரேச்சரில் இருக்கணும். ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வார்னிங் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ பாயில் ஆகுது, அது வந்து கூலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயந்தான். இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாக கூட ஓரளவு வண்டி மேட்ச் பண்ணி ஓடிடும். கூலண்ட் ஆயில் இல்லைன்னா உடனே வண்டி சீஸ் ஆகிடும். ஓவர் ஹீட் ஆகி ஸ்மோக் வந்து வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. அதனால் எப்போவுமே அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். லாங் ரைட்ஸில் நம்ம கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணி தான் வண்டி ஓட்டிக்கணும். ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்கு, ஹீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நிறுத்திடணும். அண்ட் வந்து இந்த வண்டியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசிகிட்டு இருந்தோம், டாடா டியாகோவை பற்றி. இதோட ஹேண்ட்லிங் பார்த்தோன்னா அதே தான், ஒரு 90, 100 வரைக்கும் நல்ல ஒரு ஹேண்ட்லிங் தான். அதை கிராஸ் பண்ணோன்னா சின்ன பம்ப்ஸ் கூட வண்டி ரொம்ப ஆடுற ஃபீலிங், கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகிற ஃபீலிங்லாம் வந்து கட்டாயமாக இருக்குது. அப்படியே கை விட்டோன்னா ஸ்டேபிளாக கத்தி மாதிரி போகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சின்ன பாடி, வெயிட்லெஸ்ஸு. ஸோ வந்து கொஞ்சம் ஆடுறது, காற்றுல ஆடுறது, பக்கத்தில் ரொம்ப ஹெவி வெஹிக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ராஸ் ஆகிறப்ப வண்டி கொஞ்சம் ஷேக் கொடுக்கறது, இது எல்லாமே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஹைவே வந்துட்டோம், கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா 2 கை பிடிச்சி ப்ராப்பராக சிங்கிள் ஹேண்ட் இல்லாமல் டபுள் ஹேண்டு பிடிச்சி ப்ராப்பராக ஓட்டுறது நல்லது. கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. 300 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். தஞ்சாவூர் வந்துட்டோம் சென்னையிலேருந்து. இதோடுக்கு நமக்கு கிடச்சிருக்க ஆவரேஜ் இப்போ வரைக்கும் கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா, அண்ட் இதில் காட்டுறதும் சரி, நம்ம கிடச்சிருக்க ஆவரேஜும் 18 to 18.5 வரையும் கிடச்சிருக்கு. ரஃபாக பார்த்தோன்னா 19 காட்டுது, 19 வரையும் நமக்கு வருது. ஸ்டில் ஒன்று நம்ம குறைச்சோன்னா கூட ஒரு 18, 18.5 கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணது நான் உங்களுக்கு சொன்னது தான். எல்லா கியர்லேயும் ப்ராப்பரான ஷிஃப்டிங், ரொம்ப எடுத்ததுமே வண்டியை போட்டு ரொம்ப அமுத்தி ஓட்டாமல், ரொம்ப ஹார்டாக ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்டிலாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக வச்சாலே போதும், ஷார்ப்பாக அந்த 2 RPM அதில் நிற்கும். அதோடு போனோம்னா ப்ராப்பரான ஸ்பீட் லிமிட்லேயும் போகலாம், சேஃபாகவும் போகலாம், வண்டிக்கும் நல்லது, நமக்கு சூப்பரான மைலேஜும் வந்து கட்டாயமாக கிடைக்கும். ரிலாக்ஸ்டாக போகலாம். புது வண்டி பொறுத்தளவில் ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்க வண்டிக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறத வந்து தவிர்க்கலாம். 80லேயே பிடிச்சிட்டு கிலோமீட்டர் கணக்கில் போகிறது, இல்லை 100லேயே போகிறது, அந்த மாதிரி பண்ண வேணாம். கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன் கொடுங்க. வண்டி வந்து ஒரே லிமிட்டில் பிடிக்காமல் 100 பிடிச்சிருந்தோன்னா அதில் 5 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் குறைச்சி ஒரு 80ல் கொஞ்சம் ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் பண்ணி ஓட்டுங்க. வண்டி நல்ல மைலேஜ் தரும், நல்லா செட் ஆகிடும். இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு
இருந்ததை விட இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா உள்ள வைப்ரேஷன்லாம் குறைஞ்சிடுச்சு. வண்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது ஹைவேக்கு பர்ஃபெக்டாக, ஹைவேக்கு ஒரு நல்ல வண்டியாக எடுத்து ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகலாமா சூப்பராக, இல்லை எனக்கு வந்து அதிகமான ஹைவே யூஸ் தான் இருக்கும், நான் இந்த வண்டி எடுக்கலாமான்னு கேட்டோன்னா, இப்போது இந்த ஒரு 400 வரைக்கும் பார்த்தோன்னா 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டுனதை வச்சு சொல்லணும்னா ஹைவேக்கான வண்டி கிடையாது. ஒரு அக்கேஷ்னலாக ஹைவேக்கு கொண்டு போகலாம், ஹைவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே, அவ்வளோதானே தவிர அதிகபட்சமாக நான் ஹைவே தான் யூஸ் பண்ணுவேன், லாங் ரைட்ஸுக்கு தான் வண்டி தேடுறேன் அப்படின்னு மென்டாலிட்டியில் இருக்கவங்க, அப்படின்னு தேவை இருக்கவங்க இந்த வண்டி அந்தளவு எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகலை. ஏன்னா ஒரு சின்ன பம்ப் வந்தால் கூட வண்டி தூக்கி போடுது. வண்டி ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு ஷேக்கிங்லேயே போகுது. ஸ்டேபிளாக ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டேங்குது, ரொம்ப ஷேக் ஆகுது. ஸ்டெபிலிட்டி இல்லை மெயினாக, அண்ட் கம்ஃபர்ட் இல்லை. ஸோ லாங் ரைட்ஸ், ஹைவே ரைட்ஸுக்கு பெருசாக சூட் ஆகாது. அக்கேஷ்னலாக போய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிட்டிக்குள்ளே பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு சூப்பர். இல்லை சின்ன சின்ன ரோட்டுக்குள்ளே போனாலும், பம்ப்ஸ்குள்ளே போனாலும், எங்கே ஒரு ஓரமாக பார்க் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஹைவேக்கு மட்டும் தேவைன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம், வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சிட்டிக்கு யூஸ் தான் அதிகம், டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டு வரணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். நம்ம ஹைவே முடிச்சுட்டு மலைக்கு வந்துட்டோம். கொல்லிமலையில் இருக்கும் கரெக்டாக. நேற்று ஈவினிங்கே வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. வண்டி எப்படி சப்போர்ட் பண்ணிச்சு என்னன்றதை நான் இறங்குறப்ப சொல்கிறேன். பேக் டோர் ஓப்பனில் இருக்குது, அதை காட்டுது. ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்டோட சீட் பெல்ட்டு, ரியரோட சீட் பெல்ட்டு ரெண்டுமே காட்டுறதில்ல. ரெண்டுமே போட்டே ஆகணும், சேஃப்டி ஃபீச்சரு. அண்ட் இந்த கேமரா பாருங்கள், ரிவர்ஸ் போடுறோம், லைன் வந்துச்சு. இப்போ நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்கே வண்டி போகும் அப்படின்றது இதில் மென்ஷன் ஆகும். இப்படி திருப்பினா இங்கே போகும் அப்படின்றது. இப்போ பக்கத்தில் வண்டி இருக்குது, நம்ம லெஃப்ட் சைடு இப்படி திருப்பி ஃபுல்லாக திருப்பி போகலான்னு போனோன்னா அதில் இடிக்கும் அப்படின்றத எவ்வளோ தெளிவாக காட்டுது பாருங்கள். அண்ட் நம்ம வீல் ஸ்டடி பண்ணுறப்ப இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகும் அப்படின்னு காட்டுது. இது ஒரு நல்ல ஃபீச்சராக தான் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம ஹைவே ரைடு பற்றி சொல்லியிருந்தோம். நல்ல மைலேஜ் கிடச்சிது நமக்கு, 18.5 19 வரையும் கிடச்சிது. அண்ட் வந்து நம்ம இப்போது ஹில் ரைட் முடிச்சுட்டு இறங்குறோம். அதை கொல்லிமலை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு வண்டியை கொல்லிமலை எல்லாருக்குமே போயிட்டு இப்போ நம்ம வந்து கீழே இறங்குறோம். இப்போதைக்கு நம்ம ஹில்லில் மட்டுமே வண்டியை ஒரு அப்ராக்ஸாக 70 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் ஓட்டியாச்சு. ஹில்லுக்குள்ளேயே ஏறினதும் சரி இறங்குனதும் சரி ஃபுல்லாக இதுதான். ஏறினப்ப முள்ளுக்குறிச்சி வழியாக ஏறணும். அது இப்போ வந்து இந்த நம்ம 70 ஹேர்பின் பென்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரூட்டு. இந்த ரூட் வழியாக வந்து நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போ ஹில் ரைடை பற்றி சொல்லணும், அந்த வண்டி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு சொல்லணும்னு பார்த்தோன்னா, ரொம்ப கம்மியான பவர், ரொம்ப ஒஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரீசனபிளான பவர் கிடச்சிது, ரீசனபிளான இடத்துல ரீசனபிளான பவர் கிடச்சிது. அப்படியே அதுவே கிளச்சிலே போகிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்து ஏற்றுற மாதிரி இருந்தது சில இடங்கள்லாம். இந்த 70 ஆர்பிஎம் பெண்ணோடதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும், உடனே ஹேர்பின்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்பீடு எடுத்ததுக்கப்புறம் வண்டி பார்த்தோம்னா பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் மூமெண்ட்டில் எந்த ஒரு மேடு வந்தாலும் எல்லாமே வந்து க்ளீனாக கவர் பண்ணிடுது. ஸ்டாப் பண்ணி எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது. எப்படி சொல்கிறது, நல்லா ஓட்டுறவங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது, நல்லாவே போயிடலாம். ஓரளவுக்கு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிறது வந்து தெரியும். அண்டு இதோட ஒரு ஃபீச்சர் ஒன்று வந்து ஹில் அசிஸ்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இல்லை, ஹில் அசிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்லோப்பில் நிற்கிறோம், நல்லா ஒரு ஹார்டாக ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பிரேக்கை ஹோல்ட் பண்ணிட்டோம், அதை விட்டோன்னா அங்கேயே நிற்கும் வண்டி. நம்ம கியர் போட்டு மூவ் பண்ணுறப்ப ரிலீஸ் ஆகி பிரேக் ரிலீஸ் ஆகி அப்புறமா நமக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நல்லா நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கணும், நியூட்ரலில் இருந்தாலும் சரி கியரில் இருந்தாலுமே சரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பிரேக் விட்டோன்னா ஷார்ப்பாக ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு நிற்கிது அந்த இடத்துலையே.
அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணோமா இல்லையான்றது அதுக்கு தேவையில்லை, அதோட அவ்வளோதான், அதோட ப்ரோக்ராம் அவ்வளோதான். 3 செகண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறமா வந்து அது மூவ் ஆகிடுது. நம்ம அதுக்குள்ளே அந்த 3 செகண்ட்குள்ளே நம்ம வந்துட்டு கியர் போட்டு நம்ம கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னா அதுக்கு மேலே போகாது. நம்ம அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மூவ் ஆகிடுது, பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபீச்சர் வந்து நல்லாவே தான் யூஸ் ஆகுது. பெஸ்ட்டாக இல்லைனாலும் அந்த ஒரு 2 செகண்ட் கேப் தான், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் நம்ம பின்னாடி விட்டுறது லேர்னிங் டைம்லாம். ஸோ அதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் இப்போது மிக்ஸ்டு மைலேஜ் பார்த்தோன்னா நம்ம ஹைவேல ஓட்டினதும் அண்ட் வந்து இப்போ இந்த ஹில்லில் ஓட்டினது இந்த மிக்ஸ்டு மைலேஜ் வந்து 17க்கு வந்திருக்கு. ஸோ நம்ம ஹைவேலேருந்து ஹில் ஏறுறப்போ 18.5 இருந்துச்சு, இப்போ 17க்கு வந்திருக்கு. இதுவும் ரொம்பவே வந்து ஒரு நீட்டான ரீசனபிளான மைலேஜ் தான். நம்ம அதே மாதிரி வந்து ரஃப்பாக அடித்து ஓட்டுறது அந்த மாதிரியானது ஓட்ட மாட்டோம் யூஸ்வலாக. ஸ்டில் இந்த வாட்டியும் சுத்தமாக ஓட்டலை. ரொம்பவே வந்து வண்டியை கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ராப்பரான ஆர்பிஎம், ப்ராப்பரான பிரேக்கிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி ப்ராப்பராக தான் ஓட்டணும். புது வண்டி அப்வியஸாக பார்த்து தான் ஓட்டணும், கவனமாக ஓட்டணும். அதுக்கேற்றவே நம்ம சேஃப்டியும் முக்கியம். ஹில்ஸ்லலாம் வந்து ரொம்ப ஸ்பீட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது, பார்த்து தான் ஓட்டணும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஓட்டினப்ப நம்ம கிடைச்ச மைலேஜ் வந்து 17. இது வந்து ரொம்பவே நல்ல மைலேஜ் தான். ஃபர்தராக வந்து நம்மளோட டோட்டல் மைலேஜ் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டான வெறும் ஹைவே மட்டும் யூஸ் பண்ணதுக்கான என்ன மைலேஜ் அண்ட் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ அப்படின்றது வந்து நம்ம ட்ரிப்போட எண்டிங்கில் எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ 800 இருக்கும், பேலன்ஸ்னு ஒரு 200 போனால் தான் நமக்கு 1000 ஆகும். அந்த 1000ல் நம்ம எண்டிங்கில் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி அதை பற்றி பேசுவோம். அண்ட் இந்த வண்டி யாருக்கு சூட்டபிள் ஆகும், யார் வாங்கலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம ஃபினிஷிங்கில் கட்டாயமாக எல்லாருக்கும் சொல்லுவோம். நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட 1000 கிலோமீட்டர்ஸ் ரைடை வந்து நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம். இதில் வந்து நமக்கு ஹைவே அண்டு ஹில் இது ரெண்டும் மிக்ஸ்டில் வந்த மைலேஜ் நமக்கு டோட்டலில் பார்த்தோன்னா 18.5 வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தனியாக ரிட்டன் வரப்போ வெறும் பியூர் ஹைவேல மட்டும் ஓட்டி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 22.4 22.5 வரைக்கும் கூட கிடச்சிது. கொஞ்சம் சிட்டி அண்ட் ஹைவே கலந்து வரப்போ ஸோ ஆவரேஜாக 22 கிடச்சிருக்கு நமக்கு மைலேஜ். இது வந்து ரொம்ப ரீசனபிளான மைலேஜ். அண்ட் இந்த வண்டி வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிட்டி யூஸு, ஆஃபீஸ் யூஸு, ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக வாங்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட் காராக இருக்கும். லாங் ரைட்ஸு, ஹைவே அண்டு நிறைய ட்ரிப்ஸு இதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்தளவுக்கு இந்த வண்டி சூட் ஆகாது. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பியூர் மைலேஜ் எடுக்கணும், மைலேஜோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கணும் நம்ம ஓட்டலை. நம்ம க்ளீனாக செட் பண்ணுறதுக்காக ஓட்டினதில் நமக்கு கிடைச்ச மைலேஜ் தான் இது மேலே காட்டுறது. ஃபுல் ஏசியோட டே டு டே லைஃப்பில் எப்படி ட்ரைவ் பண்ணுமோ அப்படி தான் ட்ரைவ் பண்ணுது. ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணோன்னா இந்த மைலேஜ் எல்லாருமே வந்து டியாகோலேருந்து எடுக்கலாம். அண்ட் இதுதான் இந்த வண்டியோட ரிவ்யூ. தேங்க்யூ.